வணக்கம் நண்பர்களே, ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதுக்காக செக்இன் லக்கேஜ் பேக் பண்ணுவீங்க. செக்இன் லக்கேஜில் எந்த பொருள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செக்இன் லக்கேஜில் நீங்கள் கொண்டு போகக்கூடாத முக்கியமான 15 பொருள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் செக்இன் லக்கேஜில் கொண்டு போகக்கூடாத பொருளான்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பேட்டரிஸ். என் கையில் இருக்கிற மாதிரி லூஸ் பேட்டரிஸ் வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜில் பேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா லூஸ் பேட்டரிஸ் வந்து செக்இன் லக்கேஜ் அலோடு கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக் குட்ஸ் கொண்டு போகிறீங்க, அதில் வந்து பேட்டரி வந்து இன்பில்டாவோ அட்டாச்சாக இருக்குன்னா அந்த டிவைஸ் வந்து நீங்கள் கொண்டு போகலாம் வித் பேட்டரியோட. உதாரணமாக ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மரில் டிஃபால்ட்டாகவே பேட்டரி வந்து உங்களுக்கு அட்டாச்சாக இருக்கும். இதை போல் இருக்கிற டிவைஸ் வந்து நீங்கள் பேட்டரியை வந்து உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் இருக்கிற பேட்டரி எடுத்து நீங்கள் தனியாக வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. பேட்டரி வந்து அட்டாச்சாக இருக்கணும். ஒரு சில ட்ரிம்மர்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இன்பில்டாகவே இருக்கும். அந்த இன்பில்டாக இருக்கிற பேட்டரி வந்து நீங்கள் வந்து கட்ட முடியாது. அதனால் அதை செக்இன் லக்கேஜ் வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. டிவைஸோட பேட்டரி வந்து அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த பேட்டரியை வந்து நீங்கள் கொண்டு போகலாம். இது போல் எத்தனை பொருள் நீங்கள் கொண்டு போகலாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் ரூல் படி 15 போர்ட்டபிள் எலக்ட்ரானிக் டிவைஸில் இருக்கிற பேட்டரி வந்து இன்பில்டாவோ அட்டாச்சாவோ நீங்கள் வந்து கொண்டு போகலாம். உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு டாய்ஸ் கொண்டு போகிறீங்கன்னா அந்த டாய்ஸில் வந்து பேட்டரி வந்து அட்டாச் ஆச்சுன்னா அந்த டாயை வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜ் வச்சு கொண்டு போகலாம். அதில் இருக்கிற பேட்டரியை வந்து நீங்கள் தனியாக செப்பரேட்டாக எடுத்து அந்த பேட்டரியை வந்து செக்இன் லக்கேஜில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளோ பண்ண மாட்டாங்க. அதனால் லூஸ் பேட்டரிஸை தான் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா செக்இன் லக்கேஜ் வந்து எடுத்துருங்க. அடுத்தது டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எம்சில். இந்த எம்சில் வந்து கம்ஸ் அண்டர் டிஜி, அதாவது டேஞ்சரஸ் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து செக்இன் லக்கேஜ் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது. அடுத்தது எல்லார் வீட்லையும் இருக்கிற இந்த மார்டின் மஸ்கிட்டோ ஹிட், அதாவது ரிப்பலண்ட் வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜும் கொண்டு போக முடியாது, ஹேண்ட் லக்கேஜும் கொண்டு போக முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் வந்து டேஞ்சரஸ் குட்ஸில் வரும். அதனால் இது ஃப்ளைட்லேயே அலோடு கிடையாது. அடுத்தது லைட்டர். லைட்டர் வந்து எந்த ஃபார்மில் இருந்தாலும் அலோடு கிடையாது. உதாரணமாக என் கையில் இருக்கிற லைட்டர் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கிடையாது, அதே போல் எரியாது. ஆனால் இது போல இருக்கிற லைட்டரும் நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜில் கொண்டு போக முடியாது. அதாவது லைட்டர் பொறுத்த வரைக்கும் எந்த ஃபார்ம்லையும் செக்இன் லக்கேஜ் அலோடு கிடையாது. அடுத்தது டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இந்த நேப்லின் பால், அதாவது அந்துருணல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்ஸ் அண்டர் டிஜி. அதனால இது வந்து ஃப்ளைட்டில் அலோடு கிடையாது. ஒருவேளை நீங்கள் பேக் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்து நீங்கள் வச்சுருங்க. அடுத்தது பூஜை ஐட்டத்தில் இந்த கற்பூரமும் வத்திப்பெட்டியும் வந்து ஹேண்ட் லக்கேஜும் அலோடு கிடையாது, செக்இன் லக்கேஜ் அலோடு கிடையாது. ஏன்னா நிறைய பேசஞ்சர் கொண்டு வந்து ஆஃப்லோடர் ஐட்டம் வந்து இந்த கற்பூரம் தெரியாமல் கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இது வந்து கம்ஸ் அண்டர் டிஜி. ஒரு செர்டன் டெம்பரேச்சரில் இது வந்து எரியக்கூடியது. அதனால் நீங்கள் செக்இன் லக்கேஜில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் வச்சுருங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். அடுத்தது நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற இந்த குட் நைட் இது போல் இருக்க டிவைஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து லிக்விடும், இன்னொரு டிவைஸும் இருக்கும். இதில் வந்து இந்த டிவைஸை வந்து நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜில் கொண்டு போகலாம், ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனால் இந்த லிக்விட் வந்து டிஜியில் வரதுனால இது வந்து செக்இன் லக்கேஜ் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது. அதனால இதை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு போகாதீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், பெரும்பாலான பேசஞ்சர் வந்து இந்த பவர் பேங்கை வந்து செக்இன் லக்கேஜ் வச்சிடறாங்க. பவர் பேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் நீங்கள் கேரி பண்ண முடியும். பவர் பேங்க் வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் நீங்கள் செக்இன் லக்கேஜ் வச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய பேசஞ்சர் பண்ணுற தப்பு என்னன்னா, பவர் பேங்க் வந்து செக்இன் லக்கேஜ் வச்சிடுறாங்க. வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அவங்கள வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஃபிசிக்கல் செக் கூட்டு இந்த பவர் பேங்கை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு தான் அவங்க வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ண முடியும். இதனால அவங்க ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க பேக் வந்து வராமல் இருக்கிறது சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க பவர் பேங்க் நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹேண்ட் லக்கேஜ் வச்சு கேரி பண்ணுங்க. ஆனால் செக்இன் லக்கேஜ் மட்டும் வச்சிடாதீங்க. அடுத்தது இப்போ டே டு டே லைஃப்பில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இந்த WD-40. இது லூப்ரிகண்ட். இது போல் இருக்கிற லூப்ரிகண்ட் வந்து செக்இன் லக்கேஜ் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் வந்து டிஜியில் வருது. அடுத்தது ஃபேமிலி சில்ட்ரனோட ட்ராவல் பண்ணுறவங்க இந்த ஃபெவிகாலும் ஃபெவிக்விக்கும் கொண்டு போவாங்க. இது ரெண்டும் வந்து ஃப்ளைட்டில் அலோடு கிடையாது. ஏன்னா இதுவும் வந்து டிஜியில் வருது. இதை நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து நீங்கள் வச்சுருங்க. இது வந்து செக்இன் லக்கேஜ் அலோடு கிடையாது. அடுத்தது என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தெர்மாமீட்டர். இந்த தெர்மாமீட்டர் வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனால் தெர்மாமீட்டரில் மெர்க்குரி வச்சு வரும், அதாவது கிளாஸில் இருக்கும். அந்த தெர்மாமீட்டர் வந்து ஃப்ளைட்டில் அலோடு கிடையாது. அதை நீங்கள் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் ஆன் பர்சன் தான் கொண்டு போக முடியும். அதாவது நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாம். ஆனால் செக்இன் லக்கேஜில் அது அலோடு கிடையாது. அடுத்தது பெரும்பாலான பேசஞ்சர் செக்இன் லக்கேஜில் கொண்டு வந்து ஆஃப்லோடர் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டும் பெயிண்ட் ஸ்ப்ரேவும். இது வந்து கம்ஸ் அண்டர் டிஜியில் வருது. அதனால பெயிண்ட் ஸ்ப்ரேவை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது வந்து செக்இன் லக்கேஜில் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது. இந்த பெயிண்ட் போலவே அடிக்கடி பேசஞ்சர் கொண்டு வந்து ஆஃப்லோட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த வேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிகரெட். இந்த சிகரெட்டும் உங்களுக்கு வந்து இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது, செக்இன் லக்கேஜ் அலோடு கிடையாது. அடுத்தது வந்து பாடி ஸ்ப்ரே. இந்த பாடி ஸ்ப்ரே வந்து செக்இன் லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. அதிகபட்ச
குவான்டிட்டி வந்து நீங்கள் 2 லிட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம். அதே போல் நீங்கள் பாடி ஸ்ப்ரே கொண்டு போகிறீங்கன்னா என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு கண்டெய்னரில் அதிகபட்சமாக 500 ml மேலே இருக்கக்கூடாது. நான் கையில் வச்ச கண்டெய்னர் வந்து 150 ml சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் செக்கிங் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் கொண்டு போகிற எந்த ஒரு ஏரோசோலும் 500 ml மேலே ஒரே கேன்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளைட் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா அதிகபட்சமாக 2 லிட்டர் வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஏரோசோல் வந்து கொண்டு போகணும். அந்த ஏரோசோலில் வந்து உங்களுக்கு பாடி ஸ்ப்ரே, ஏர் ஸ்ப்ரே இது எல்லாமே அடக்கமாயிடும். அதாவது நீங்கள் பாடி ஸ்ப்ரே கொண்டு போகலாம், ஏர் ஸ்ப்ரே கொண்டு போகலாம், எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 2 லிட்டர் மேலே இருக்கக்கூடாது. அதே போல் ஒரு கண்டெய்னரில் அதிகபட்சமாக 500 ml மேலே இருக்கக்கூடாது. அதை மட்டும் என்ஷூர் பண்ணி நீங்கள் வந்து லக்கேஜ் வந்து பேக் பண்ணிக்கோ. ஃபுட் ஐட்டத்தில் ஒரே ஒரு ஃபுட் ஐட்டம் மட்டும் செக்கிங் லக்கேஜ் அலோடு கிடையாது. அது எந்த ஐட்டம்னா கொப்பரை தேங்காய். நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நார்மல் தேங்காய் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம், செக்கிங் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனால் கொப்பரை தேங்காய் வந்து நீங்கள் வந்து செக்கிங் லக்கேஜ் கொண்டு போக முடியாது, ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போக முடியாது. கொப்பரை தேங்காய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் தேங்காவை வந்து காய வைப்பாங்க. காய வச்சதுக்கு அப்புறம் அந்த தேங்காய் வந்து சுருங்கி ஒரு அளவுக்கு ஷேப்பில் வரும், பால் மாதிரி இருக்கும். இது வந்து கம்ஸ் அண்டர் டிஜியில் வருது. அதனால இந்த கொப்பரை தேங்காய் மட்டும் நீங்கள் செக்கிங் லக்கேஜ் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது. அடுத்தது செக்கிங் லக்கேஜில் எந்த ஒரு வெடிபொருளும் அலோடு கிடையாது. அதே போல் நீங்கள் வந்து கிளீனிங் சப்ஸ்டன்ஸில் வந்து ஒரு சில ஆசிட் சம்பந்தமான பொருள் வந்து நீங்கள் வந்து செக்கிங் லக்கேஜ் அலோடு கிடையாது, ஹேண்ட் லக்கேஜ் அலோடு கிடையாது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு நான் சொன்ன ஐட்டம் இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.